இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பல்வேறு வகையான பென்ஷன் திட்டங்கள் இலவசமாக வழங்கிட்டு வராங்க. மாதம் மாதம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கான உதவித்தொகை வழங்குறாங்க. இப்போ என்னமான பென்ஷன் திட்டங்கள் இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு சார்பில் பல வருடமாக பல்வேறு வகையான பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் பல்வேறு ஸ்கீம்கள் இருக்குது. நிறைய பேருக்கு என்னமான ஸ்கீம்லாம் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றி தெரியாமல் இருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்கீமாக பார்த்தலாம். உங்களுக்கு எந்த ஸ்கீமில் இருக்கோ அதில் நீங்கள் தாராளமாக உங்களுக்கான பென்ஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. மாதம் மாதம் உங்கள் வங்கி கணக்கு செலுத்திடுவாங்க அமௌண்ட்டை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கீம்னா, இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது முதியோர் ஓய்வூதியம் சொல்லுவாங்க. மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஓல்டேஜ் பென்ஷனுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க டிஸ்ட்ரிபியூட் ஆதரவற்றோரா இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 60 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்காங்க பாருங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பிபிஎல்கான நம்பர் வச்சிருக்கீங்க, பிலோ போவர்ட்டி லைனுக்கான நம்பர் இருக்குன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல இந்த பிபிஎல் நம்பர் கேட்கறதுல உங்களுடைய சம்பந்தப்பட்ட தாலுகாவை விசிட் பண்ணி கேட்டுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஒர்க்கர், நீங்க எந்த வேலையுமே செய்யாம இருக்கணும்ன்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மாதம் மாதம் உங்களுக்கு 1200 ரூபாய் வங்கி கணக்கு செலுத்துவாங்க. இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் இருந்துச்சு. இப்போ அதை 1500 ரூபாயா உயர்த்தி தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ 1500 ரூபாய் மாதம் மாதம் வங்கி கணக்கு செலுத்துறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா, எல்லா பென்ஷன் ஸ்கீமே அப்ளை பண்ணுறதுக்கான காமன் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க போட்டோ தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்மார்ட் கார்டு, உங்க பேங்க் புக், இந்த 4 டாக்குமெண்ட்ஸுமே எல்லா பென்ஷன் ஸ்கீமே கட்டாயமா தேவைப்படும். இந்த 4 டாக்குமெண்ட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஓல்டேஜ் பென்ஷனுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ பேசிக்கா நீங்க 60 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண பாருங்க. உங்க வீட்டில் யாராச்சும் 60 வயசுக்கு மேற்பட்டோர் இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்லாம் இருக்கு அப்படின்றவங்க அவங்களை எடுத்துட்டு போயிட்டு சம்பந்தப்பட்ட இசிஎம்ஐ இருக்கு பாருங்க, அவங்க போயிட்டு அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்புறம் பார்த்தா அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அதை பத்தி நம்ம கடைசியா பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பென்ஷன்னா, டிஸ்ட்ரிபியூட் விடோ பென்ஷன் ஸ்கீம் ப்ரொவைட் பண்றாங்க. இந்திரா காந்தி நேஷனல் விடோ பென்ஷன் ஸ்கீம் ப்ரொவைட் பண்றாங்க. இது யாருக்காக ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க உங்க கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க டிஸ்ட்ரிபியூட், அதாவது ஆதரவற்றோரா இருக்கணும். அதே மாதிரி விடோ கேட்டகரி, நீங்க ஒரு விதவையா இருக்கணும்ன்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்காங்க பாருங்க. நார்மலா நீங்க 60 வயசுக்குள்ள வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். பட் 60 வயசுக்கு மேல ஆகுது அப்படின்னா நீங்க இந்த விடோ பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ண முடியாது. பட் நீங்க ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவா நீங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் டெத் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். விடோ சர்டிஃபிகேட் வாங்கி அதை நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். மீதி 4 காமன் டாக்குமெண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம். சோ விடோ பென்ஷன் ஸ்கீம் உங்க வீட்ல யாராச்சும் விதவையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் 1500 ரூபாய் ப்ரொவைட் பண்றாங்க. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். சோ தெரியப்படுத்தி இந்த ஸ்கீம் மூலமா அப்ளை பண்ணி அவங்களுக்கு மந்த்லி ஒரு பெனிஃபிட் வாங்கி கொடுக்க பாருங்க. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. சோ விடோ பென்ஷன் ஸ்கீம் விதவைக்கான பென்ஷன் அமௌண்ட் சொல்லுவாங்க. சோ இதான் அந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கான அமௌண்ட் சேரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பென்ஷன் ஸ்கீம் கொடுத்திருக்காங்கன்னா, டிஸ்டிடியூட் டெசர்டட் உமன் பென்ஷன் ஸ்கீம் ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த பென்ஷன் யாருக்காக ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, சோ அவங்களுக்கு திருமணமாகி அவங்க கணவர் பார்த்தா கைவிட்டாங்க, கணவரால் கைவிடப்பட்டவருக்கான பென்ஷன் ஸ்கீம் தான் இது. அவங்க கணவர் பார்த்தா கைவிட்டாங்க அல்லது டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இல்ல தனியா இருக்காங்க அப்படின்றவங்க இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு தாராளமாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அவங்களுக்கு திருமணமாகி அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க பாருங்க, அவங்களை விட்டுட்டு சோ வேற தனியா போயிட்டு இருக்கலாம், டிவோர்ஸ் ஆயிருக்கலாம், இல்ல வேற ஒருத்தருடைய அவங்க திருமணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல இந்த பென்ஷன் ஸ்கீம் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பட் இந்த பென்ஷன் ஸ்கீம் அப்போ உங்களுக்கு நீங்க வேற ஒரு திருமணம் பண்ணிருக்க கூடாதுன்றத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டிஸ்டிடியூட் டெசர்டட் உமன் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு பாருங்க, கணவனால் கைவிடப்பட்டோருக்கான பென்ஷன் ஸ்கீம். இது யாரு அப்ளை பண்ணலாம்னா, நீங்க ஆதரவற்றோரா இருக்கணும். ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 60 வயசுக்கு மேல போகுது அப்படின்னா நீங்க ஓல்டேஜ் பென்ஷன் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம மஸ்ட் பி லீகலி டிவோர்ஸ்டு ஆர் செப்பரேட்டட். சோ கண்டிப்பா நீங்க லீகலா டிவோர்ஸ் பண்ணிருக்கணும் அல்லது செப்பரேட்டா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் 5 வயசுக்கு மேல, 5 வருஷத்துக்கு மேல டிவோர்ஸ் பண்ணி 5 வருஷம் மேல ஆயிட்டோம். அதே மாதிரி செப்பரேட்டா இருக்கீங்கன்னா 5 வருஷம் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. டிவோர்ஸ் பண்ணதுக்கான டிவோர்ஸ் காப்பி அட்டாச் பண்ணலாம். அல்லது பாத்தீங்கன்னா நீங்க செப்பரேட்டட், அந்த கணவனால் கைவிடப்பட்டவருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு, அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை நீங்க அட்டாச் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அல்லது கோர்ட் மூலமா ஏதாச்சும் நீங்க டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்க எவிடன்ஸா நீங்க அட்டாச் பண்ணலாம். சோ மூணுத்துல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்க இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. மாதம் மாதம் 1500 ரூபாய் உடைய வங்கி கணக்கு செலுத்துறாங்க. இது 3வது பென்ஷன். ஓகே, அதுக்கு அடுத்து 4வது அன்மேரிட் உமன் பென்ஷன் ஸ்கீம் ப்ரொவைட் பண்றாங்க. சோ அன்மேரிட் உமன் பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்க பெண்களா இருக்கீங்க, திருமணம் ஆகாமலே இருக்கீங்க அப்படின்னா இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு
ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆதரவற்றோரா இருக்கணும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் அன்மேரிட் உமன், நீங்க திருமணமாகாத பெண்களா இருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா நீங்க அந்த 30 வயசுக்கு மேல இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 60 வயசுக்குள்ள இருக்கவங்க வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். 60 வயசுக்கு மேல போகுது அப்படின்னா நீங்க ஓல்டேஜ் பென்ஷனுக்கு அப்ளை பண்ண பாருங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அன்மேரிட் உமன் சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க, அந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட்டை வாங்கி அட்டாச் பண்ணி இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ திருமணமாகாத பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து 4வது பென்ஷன். அதுக்கடுத்து 5வது பென்ஷன் என்ன, சீஃப் மினிஸ்டர் உழவர் பாதுகாப்பு திட்டம் இருக்கு பாருங்க, அந்த திட்டத்தின் மூலமாக நீங்க பென்ஷன் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இது யார் அப்ளை பண்ணலாம்னா நீங்க ஆதரவற்றோரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம மஸ்ட் பி லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர், உங்ககிட்ட வந்து பார்த்தா லேண்டே இருக்கக்கூடாது, பட் நீங்க அக்ரிகல்ச்சரா இருக்கணும், ஃபார்மரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும். சிஎம் யூபிடின்னு சொல்லுவாங்க இந்த பென்ஷன் ஸ்கீம், சீஃப் மினிஸ்டர் உழவர் பாதுகாப்பு திட்டத்துக்கான பென்ஷன் ஸ்கீம் தான். இதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பா இடம் எந்த விதமான லேண்டும் இருக்கக்கூடாது. லேண்ட் இல்லாம நீங்க ஒரு ஃபார்மரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர் லேபரா இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ண, பட் உங்க கிட்ட லேண்ட் வந்து இருக்கக்கூடாதுன்றத தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கீமுக்கு 60 வயசுக்கு மேல இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் வந்து அதே டாக்குமெண்ட்ஸ் தான். எக்ஸ்ட்ராவா அந்த சீஃப் மினிஸ்டர் உழவர் பாதுகாப்பு திட்டம் இருக்கு பாருங்க, அந்த கார்டை நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கார்டு இல்லாதவங்க சம்பந்தப்பட்ட விஓ அலுவலகம் அவங்க கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க இந்த கார்டு உங்களுக்கு வாங்கி தருவாங்க. ஸோ நீங்க கன்சல்ட் பண்ணி அந்த கார்டை வாங்கிக்கோங்க. இது வந்து 5வது திட்டம். அதுக்கப்புறம் 6வதாக இந்திரா காந்தி நேஷனல் டிஃபரண்ட் ஏபிள் பென்ஷன் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ மாற்றுத்திறனாளியா இருக்கீங்கன்னா நீங்க இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்ட் ஏபிள் பர்சன், மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டிசபிலிட்டி பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 40% மேல இருந்தாவே போதுமானது. இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா மாதம் 1500 ரூபாய் வந்து தமிழக அரசு வந்து வழங்குறாங்க. இதுக்கு முன்னாடி 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாயா தமிழக அரசு உயர்த்தி வந்து இப்போதைக்கு 1500 ரூபாயா மாதம் கொடுக்குறாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க ஒரு டிஃபரண்ட் ஏபிள் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண பாருங்க. டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கான அந்த யூனிட் கார்டு இருக்க பாருங்க, நேஷனல் அந்த டிஃபரண்ட் கார்டு இருந்தா போதுமானது. அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே ஜெனரல் டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுதான் உங்களுக்கான அந்த ஒரு 6 பென்ஷன் ஸ்கீமா தமிழக அரசு வந்து வழங்குறாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்து போகுது அப்படின்னா தாராளமாக இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண பாருங்க. சோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இ-சேவை மையத்தில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒண்ணு உங்களால அப்ளை பண்ண முடியல அப்படின்றவங்க நியரஸ்டா இருக்க இ-சேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க. சொல்லிருக்க டாக்குமெண்ட்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு, இல்ல உங்களாலே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா பென்ஷன்ஸ் குறித்து நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஒவ்வொரு பென்ஷனுக்கும் அப்ளை பண்றது தனித்தனி வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தேவையான பென்ஷனுக்கு நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. சோ அப்ளை பண்ண தெரியாதவங்க நியரஸ்டா இருக்க இ-சேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ண பாருங்க. இதுதான் உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சார்பில் வழங்குற 6 பென்ஷன் ஸ்கீம். இந்த 6 பென்ஷன் ஸ்கீமே நீங்க அப்ளை பண்றதுக்கு 10 ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு சார்ஜஸ் வாங்குவாங்க. 10 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரிசிப்ட் வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கான அப்ளிகேஷன் யார் யாருக்கிட்டலாம் போகும் அப்படின்னா விஓ கிட்ட போகும், அதுக்கப்புறம் ஆர்ஐ கிட்ட போகும், அதுக்கப்புறம் டெப்டி தாசர், அதுக்கப்புறம் தாசில்தார். சோ மொத்தமா 4 பேர் கிட்ட போயிட்டு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் வரும். இதே டிஃபரண்ட் ஏபிள் அந்த பென்ஷன் ஸ்கீம்னா சம்பந்தப்பட்ட டிஃபரண்ட் ஏபிள் ஆபீஸ் இருக்கு பாருங்க, ஃபைனலா அங்க போயிட்டு தான் உங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் வரப்போகுது. சோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். பென்ஷன் ஸ்கீம் பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். சோ நீங்க வந்து அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சமீபத்தில் தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க பாருங்க. என்னமான அறிவிப்புனா அதாவது முதியோர் உதவித்தொகை பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் அதாவது இது வரைக்கும் இந்த வருஷத்துல 85,000 பேருக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கும். அது மட்டும் இல்லாம கூடுதலாக இந்த வருடம் வந்து மேலும் 80,000 பேருக்கு விரைவில் பென்ஷன் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ளை பண்றவங்க சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. இன்னும் வந்து பார்த்தா 80,000 பேருக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. சோ இது வரைக்கும் நீங்க அந்த ஸ்கீம் எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி பெனிஃபிட் வந்து ஆக பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா தமிழகத்துல வந்து எவ்வளவு பேர் 34,50,000 பேருக்கு மேற்பட்டோர் இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து வாங்கிட்டு வராங்க. சோ கூடுதலாக 80,000 பேருக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க திரும்பவும். சோ அப்ளை பண்றவங்க இப்போ நீங்க அப்ளை பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அப்ரூவல் கொடுத்து உங்களுக்கான இந்த ஸ்கீம் மூலமா மாதம் உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும். ஓகே, நிறைய பேர் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ரூவல் ஆனவங்க அமௌண்ட் வரும், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஃபண்ட் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா மாதம் ரெகுலரா தொடர்ந்து வரும். சோ ஃபண்ட் ஒதுக்குற வரைக்கும் உங்களுக்கான அமௌண்ட் வராது. ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா மாதம் ரெகுலரா அடிக்கடி உங்களுக்கான அமௌண்ட் மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து செலுத்திடுவாங்க. ஓகே, சோ இதான் உங்களுக்கான முதியோர் ஓய்வூதியத்துக்கான அமௌண்ட். 6 வகையான பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. உங்களுக்கு உங்க வீட்ல யாராச்சும் தகுதி இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்க. சோ அதுக்கு எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்களே உங்களுக்கான பென்ஷன் ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம்.